அப்படியே 3 பேர்த்தையும் கவர் பண்ணிருக்கீங்க. ஆமாம் சார். கொஞ்சம் டேட் சார். ஓகே ஓகே சார். தேங்க்யூ சார். நான் ஷேக் சார். கேள்வி எம்எல்ஏ சார். சார் எல்லாத்துக்கும் கொடுத்தோம். ஒரே சார் அடிப்படை சார் இல்லை சார் அண்ணா வேலைண்ணா கொஞ்சம் முன்னாடி ஓகேண்ணா. ஓகே சார் போனேன். சார் சரி சார் சார் நடு சார் அப்படிங்களா? ஆமாம் சார். சிந்துக்கும் சார் எந்த ஒன்று தான் சார் வந்துருக்கு சார் கொஞ்சம் இல்லை ரைஸ் வச்சுக்கிறாங்க. ஓகே பா எல்லாம் பின்னாடி வந்துருப்பா. பின்னாடி வேணா பிரபு பின்னாடி வேணா. மாண்புமிகு கைத்தறி துணிநூல் மற்றும் கதர் துறை அமைச்சர் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். மேலும் இக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அனைத்து துறை அலுவலர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நாங்கள் இன்னைக்கு ஒரு துறையில் நம்ம மாவட்டத்தில் என்னென்ன முக்கியமான ஸ்கீம்ஸ் நடைபெற்று வருகிறோ அதுக்குண்டான ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை வந்து அறிக்கையாக வச்சுருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம மாவட்டத்திற்கு ஒரு துறையில் என்ன தேவை இருக்குது, என்ன இஷ்யூஸ் இருக்குது, அதையும் வந்து நாங்கள் ஹைலைட் பண்ணியிருக்கோம். அது சாரோட கவனத்துக்கு கொண்டு வந்து அதை நம்ம தக்க ஃபோர்ஸில் கொண்டு போய் அதுக்கு ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் கொண்டு வரதுக்கு நம்மளோட மாவட்டத்தோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஹைலைட் பண்ணியிருக்கோம். அனைத்து துறை அலுவலர்களும் சாரோட அறிவுரையை வந்து ஏற்று பின்பற்றி முழு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கூட்டத்தை நடத்தி தருமாறு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு கைத்தறி துணிநூல் மற்றும் கதர்துறை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் வேலூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப்பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களே, மாவட்ட வன அலுவலர் அவர்களே, மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களே, ஊரக வளர்ச்சி திட்ட இயக்குனர் அவர்களே, அனைத்து துறை அலுவலர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஊழலற்ற வெளிப்படையான அரசு நிர்வாகத்தை பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு செயல்பட்டு வருகிறார். அந்த வகையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் செயல்படுத்தப்படும் அரசின் திட்டங்கள் பொதுமக்களுக்கு கொண்டு சேர்ப்பதை வெளிப்படைத்தன்மையோடு உறுதி செய்ய பொறுப்பு அமைச்சர்களை நியமித்துள்ளார். இந்திய சுதந்திர வரலாற்றில் மிக முக்கிய பங்கு வகித்த வேலூர் மாவட்டத்திற்கு என்னை பொறுப்பு அமைச்சராக நியமித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேலூர் மண் இந்திய சுதந்திர வித்திட்ட சிப்பாய் புரட்சி நடைபெற்ற இடம். மேலும் வேலூர் கோட்டை இந்திய நாட்டின் பன்முகத்தன்மையும் ஒற்றுமையும் எடுத்துக்காட்டும் வகையில் திருக்கோயில், மசூதி மற்றும் தேவாலயம் ஆகிய மூன்றும் ஒருங்கே அமைய பெற்றுள்ள
இடம் என்பது மற்றொரு சிறப்பு. வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளது. குறிப்பாக விவசாயிகள் நிறைந்த இந்த மாவட்டத்தில் குடியாத்தம் மற்றும் கீவாக்குப்பம் பகுதியில் விவசாயிகள் விளைவிக்கும் மா போன்ற விளைபொருட்கள் ஆந்திர தொழிற்சாலைகளுக்கு கொண்டு செல்வதில் உள்ள பிரச்சனைகளை களைய வேண்டியது நம்முடைய முக்கிய பணியாக உள்ளது. விவசாயிகளின் கோரிக்கையான மாங்குள் தொழிற்சாலை அமைப்பது குறித்து மாண்புமிகு முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு சென்று நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதுபோன்று அணைக்கட்டு ஒடுக்கத்தூர் பகுதியில் விளைவிக்கப்படும் இளம்பாடி கத்திரிக்காய் மற்றும் ஒடுக்கத்தூர் கொய்யா ஆகியவற்றை சந்தைப்படுத்துவதற்கு தேவையான மேம்பாட்டு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. இவற்றில் இந்த முழு கவனமும் இந்த அரசு செலுத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வேலூர் மாநகராட்சி பகுதியில் பாதாள சாக்கடை திட்டப்பணிகள், சாலை வசதிகள் மற்றும் தங்குதடையின்றி குடிநீர் விநியோகம் போன்ற பல்வேறு அடிப்படை தேவைகளில் நாம் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது. இப்பணிகளையும் நாம் விரைந்து மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மாவட்டத்தில் இளைஞர்கள் வேலை வாய்ப்பிற்கு தொழிற்சாலையும் கொண்டு வர வேண்டும். எனவே காட்பாடி மகிமண்டலம் பகுதியில் அமைய உள்ள சிப்காட் தொழில் பணி விரைவுபடுத்தப்படும். எனினும் இப்பகுதியில் உள்ள விவசாயிகள் தங்களுடைய விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாக தெரிவித்துள்ள கருத்துக்களும் அரசு கவனமாக ஆய்வு செய்யப்பட்டு விவசாயிகள் வாழ்வாதாரத்தில் பாதிக்காத வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். வேலூர் மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி, பன்னோக்கு மருத்துவமனை, 5 பொது மருத்துவமனைகள் உள்ளன. இம்மருத்துவமனைகளுக்கு தேவையான மருத்துவர்கள் மற்றும் இதர தேவை குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். பொதுமக்களுக்கு தரமான சிகிச்சை அளிப்பதை மருத்துவர்கள் உறுதி செய்ய வேண்டும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அனைத்து திட்டங்களிலும் ஊழலற்ற வெளிப்படையான நிர்வாகத்தை பொதுமக்களுக்கு வழங்க அனைத்து துறை அலுவலர்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என இக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இரண்டாவது பயனாளி அனிதா அவர்கள். தொடர்ந்து வனிதா அவர்கள். இரு பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வைப்பு தொகை பத்திரம் பெறும் பயனாளி திருமதி ரியாஸ்ரீ. தொடர்ந்து டாஸ்கோ தூய்மை பணியாளர் நடவடிக்கை மின்னணு அடையாள அட்டை தொடர்ந்து மின்னணு அடையாள அட்டை வழங்குதல். தொடர்ந்து டாஸ்கோ துறையின் சார்பாக மின்னணு அடையாள அட்டை பெறும் பயனாளி கொஞ்சம் தொடர்ந்து லோகேஷ் அவரை தொடர்ந்து தோட்டக்கலைத்துறை சார்பாக பிரதம மந்திரி நுண்ணுயிர் பாசன திட்டத்தின் கீழ் குடிநீர் பாசன திட்டத்தின் சார்பாக நலத்திட்ட உதவி பெறும் பயனாளி கிருஷ்ணசாமி தந்தை பெயர் துரைசாமி. தொடர்ந்து வேளாண்மை துறை தேசிய தலைமை சார்பாக மணிலா. அதை தொடர்ந்து வேளாண்மை துறை சார்பாக தேசிய சமையல் இயக்கம் மனிதா சான்று நிலைகள் பயனாளி லட்சுமி கணவர் தனபால். பயனாளி பவித்ரா பத்திரம் வழங்கும் திட்டம் திவ்யதர்ஷினி புனித மரியன்னை நிதி உதவி மேல்நிலைப்பள்ளி மாணவி. தொடர்மின் மற்றும் கம்பி வர்த்தகம் தயாரிப்பதற்கான நலத்திட்ட உதவி பெறுவர் ரமேஷ்குமார் அவர்கள். நிறைவாக உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை பொது விநியோக திட்டம் புதிய மின்னணு குடும்ப அட்டை பெறும் பயனாளி மகாலட்சுமி அவர்கள். மொத்தம் 213 பயனாளர்களுக்கு 1,64,29,955 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட உள்ளன.